வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எனக்கு ஏதாவது பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டைமில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுடைய சென்ஸ் ஆர்கன்ஸோட எபிலிட்டி குறைஞ்சி போகிறதுக்கும் நின்று போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ நேரம் தூங்குறீங்க சார்? இப்போல்லாம் என்னால் தூங்கவே முடியல, 2 மணி நேரம் தூங்குறேன், 1 மணி நேரம் தூங்குறேன், டிப்ரெஷனுக்கு போகிறேன், அப்சஷன் ஆகுறேன், இதெல்லாம் நிறைய பேர்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். ஒரு வாத உடம்புக்காரங்க 50 கிலோ இருக்க வேண்டியவங்க 70 கிலோ இருக்காங்க. ஒரு 3 மாதம் வெறும் சோம்பு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த சோம்பு தண்ணியை டெய்லி 200 ml சாப்பிட்டாலே அந்த வெயிட் லாஸ் ஒரு 3 மாதத்தை பார்த்தீங்கன்னா 7 கிலோ 10 கிலோ குறைஞ்சிருவாங்க. உங்கள் உடம்பு கப உடம்பாக இருக்குன்னா நீங்கள் என்ன வெயிட் லாஸ் ப்ரோட்டோகால்குள்ளே போனாலும் உங்களுடைய உடம்பை மாற்றவே முடியாது. நம்மளோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நிறைய எக்ஸசைஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோகாலை கொண்டு வந்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் நிக்ஷா சுவாமிநாதன். வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அகைன் நீங்கள் நம்ம வெயிட் லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பற்றி என்ன தான் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் இந்த வெயிட் லாஸ் எடுக்கிறேன், வெயிட் லாஸ் எனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமாக கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றது, நம்ம நேச்சுரல் நினச்சி எடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்றதுல கூட சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். அண்ட் இப்போ சமீப காலத்தில் இந்த மாதிரி சாப்பிட்டு நிறைய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண நியூஸ்லாம் கூட நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச போறோம். ஸோ வெயிட் லாஸ் நடக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோல இருக்க போகுது. அண்ட் இதை பத்தி யார் நம்ம கூட பேச ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா டாக்டர் கௌதமன். ஹீஸ் ஆயுர்வேதிக் டாக்டர். அவர்கிட்ட இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எனக்கு ஏதாவது பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டைமில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம முட்டு வலிக்கு ஒரு சிகிச்சையோ, தலைவலிக்கு ஒரு சிகிச்சையோ, சுகருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த மாதிரி ப்ராப்பர் ப்ரோட்டோகாலோட அணுக வேண்டிய ஒரு உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கேன், வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கேன், ஒன்லி வெஜிடபிள் சாப்பிட்றேன், ஒன்லி பழங்கள் சாப்பிட்றேன், நிறைய முயற்சிகள் செய்யும்போது இனிஷியலாக அதெல்லாம் வெயிட் லாஸ் வர மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனா கூட நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதை பார்க்கும். 4 முக்கியமான காம்ப்ளிகேஷன்ஸ் நான் பார்க்குறது கால் பிளாடர் ஸ்டோன்ஸ். நீங்கள் ரேபிட் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் வித்தவுட் மெடிக்கல் அட்வைஸ் போகும்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறது அதிகமான கால் பிளாடர் ஸ்டோன்ஸோட உற்பத்தி. பொதுவாக கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக நமக்கு வருவதற்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு. பெண்ணாக இருக்கும்போது போஸ்ட் ப்ரெக்னன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ரேபிட் வெயிட் லாஸ். நீங்கள் ஒரு சக்கரை நோயாளியாக இருந்து கீட்டோன் அதிகமாக ஃபார்ம் ஆகி கீட்டோசிஸ்னால உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பொதுவாகவே நம்ம எல்லாரும் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது கால் பிளாடர் ஸ்டோன் ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன். செகண்ட் காம்ப்ளிகேஷன் டிபி, டியூபர்குலோசிஸ். நம்ம வெயிட்டு குறையணும் நம்ம பண்ணும்போது நிறைய நேரங்களில் நம்மளோட பிஎம்ஐ என்ன இருக்கணுங்கிறத நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இதை மிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக 4 கிலோ 5 கிலோ குறையிற மாதிரி இருந்தால் கூட அன்கண்ட்ரோல்டாக சம்டைம்ஸ் நிறைய குழந்தைகளை நான் பார்க்குறேன். யங் பீப்புள், ஸ்பெஷலி ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய விமன் அண்ட் மென் பார்க்கும்போது அவங்க அந்த ப்ராசஸை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நிறுத்தாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே போகும்போது அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படுறதை பார்க்குறேன். இப்போ ரீசன்ட் சர்வே மெடிக்கல் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம என்ன பார்க்குறோன்னா டிபி அதிகமாக வரக்கூடிய ஏஜ் குரூப்பு இன்றைக்கி 25 to 35 இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு முக்கியமான 10 ரீசனில் இன்றைக்கி இந்த ஒரு அன்டயக்னோஸ்ட் ஆர் ஒரு ப்ராப்பர் கன்சல்டேஷன் இல்லாத வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய பண்ணுறது ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். 3வது பெரிய காம்ப்ளிகேஷன் அனோராக்சியா நெர்வோசா, அப்படின்னா சுவையின்மை நோய். இப்போ நம்ம நடிகர் மம்முட்டி அவர்களை பார்த்தோம். அவங்க கரியரில் ஒரு பிரேக் எடுத்தாங்க. அவரோட 1வது பேட்டியில் அவர் சொன்னது, இன்றைக்கி ஷூட்டிங் இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது, அந்தளவுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும்னு. கடந்த 40-50 வருடங்களாக தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் திடீர்னு ஒரு 3 மாதம் பிரேக் எடுக்கிறார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவரால் சாப்பிட முடியல, அவரால் ஸ்மெல் பண்ண முடியல. இது ரெண்டுமே அவங்களுக்கு எங்கேருந்து டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமுக்கு ட்ரை பண்ண போய் தான். ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுடைய சென்ஸ் ஆர்கன்ஸோட எபிலிட்டி குறைஞ்சி போகிறதுக்கும் நின்று போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அனோராக்சியா நெர்வோசான்னு சொல்லக்கூடிய நோய்க்கு அர்த்தம் என்னென்னா
நீங்கள் உடம்போட எடையை குறைக்கணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அப்சசிவ் தாட் ப்ராசஸாக மாறும்போது நீங்கள் 2 இட்லி சாப்பிட்றதுலேருந்து 1 இட்லியாக மாற்றி, 2 சப்பாத்தி சாப்பிட்றதுலேருந்து அரை சப்பாத்தியாக மாற்றி, சமைச்ச உணவை சாப்பிட மாட்டேன், சமைக்காத உணவை சாப்பிட்றேன்னு மாற்றி, விதவிதமான ப்ரோக்ராமில் நம்மளுடைய கவனத்தை செலுத்தி அந்த தாட் அப்சசிவ் தாட்டாக மாறும்போது சாப்பாடை பார்த்தாலே ஒமட்டல் வர ஆரம்பித்து வாந்தி எடுக்க ஆரம்பிக்கக்கூடிய நோய்க்கு பேர் தான் அனோரெக்சியா நெர்வோசான்னு பேர். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளாவில் ஒரு பொண்ணு வந்து இந்த ஃபாஸ்டிங் போய் அவங்க இறந்து போனாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட நோயோட பேர் அனோரெக்சியா நெர்வோசா. பிகாஸ் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு நீங்கள் முறையான கன்சல்டேஷன் இல்லாமல் ஒரு வெயிட் லாஸ்க்குள்ளே போகும்போது உங்களால் ஏன் சாப்பிட முடியலன்னு உங்களால் டயக்னோஸே பண்ண முடியாது. அப்போ எத்தனை நாள் நீங்கள் சாப்பிடாம இருக்க முடியும்? சாப்பிடாம எத்தனை முறை வாந்தி எடுக்க முடியும்? தட் வில் கில் யூ. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4th இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இஸ் இன்சோம்னியா. எஸ், நீங்கள் வயிற்றுக்கு சாப்பாடு போடல பரவாயில்ல, மூளைக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கலன்னா என்ன ஆகும்? 2 நாள் 3 நாள் 5 நாள் 10 நாள் இட்ஸ் ஓகே. பட் கண்டினியூஸாக உங்களோட B12 குறையுது, உங்களோட D3 குறையுது, உங்களோட ஃபோலிக் ஆசிட் குறையுது, உங்களோட ஜிங்க் குறையுது, பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு தேவையான சுகரையே நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும்? தூக்கம் வராது. இன்சாம்னியா இஸ் அதர் ப்ராப்ளம். 100 கிலோ இருந்தேன், நான் 60 கிலோ ஆகிட்டேன். குட். எவ்வளோ நேரம் தூங்குறீங்க? சார் இப்போல்லாம் என்னால் தூங்கவே முடியல, 2 மணி நேரம் தூங்குறேன், 1 மணி நேரம் தூங்குறேன், டிப்ரெஷனுக்கு போகிறேன், அப்சஷன் ஆகுறேன். இதெல்லாம் நிறைய பேர்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் அட்வைஸோட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெயிட் கெயின்க்கு என்ன காரணம், ஃபுட்டா, லைஃப் ஸ்டைலா, என்னோடய பாடி டைப்பே அப்படி இருக்கா, இதில் என்ன நான் குறைக்க முடியும், என்ன அளவு எவ்வளவு நாள் டைமில் நான் குறைச்சா என் உடம்புல காம்ப்ளிகேஷன் வராதுங்கிறத ப்ராப்பர் கைட்லைனோடு பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இன்றைக்கி நிறைய ஸ்லிம்மிங் சென்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். மெடிக்கலி அட்வைஸ்டு ஸ்லிம்மிங் சென்டர்ஸாக அது இருக்கான்னு கூட கேள்விக்குறியாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது தலைவலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி, முட்டு வலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி, குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி உங்கள் உடம்பை மரியாதையோடு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நோய் தான் இன்றைக்கு ஒபேசிட்டி. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ என்னோட அடுத்த முக்கியமான கேள்வி என்னன்னா, டயட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்னால் டயட்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. அதே நேரத்தில் நான் ஃபேட் பர்னர்ஸ் மாதிரி அந்த மாதிரியும் நான் போகலை. பட் நேச்சுரலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எடுத்து நான் இதுதான் இதை குடித்தா வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும், இதை சாப்பிட்டா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும்னு யாரோ எதையோ சொன்னதை கேட்டு ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு எந்த விதமான கான்சிக்வன்சஸ் வரலாம் சார்? ஸோ இதுலேயே நம்ம பார்த்துக்கணும், நம்ம உடம்பு முதல்ல வாதமா பித்தமா கபமாங்கிற ஒரு புரிதல் தேவை. இதில் தான் நம்ம பெரிய அளவில் லூஸ் பண்ணுறோம். ஓகே. ஒரு வாத உடம்புக்காரங்க எப்போவுமே ஸ்லிம்மாக தான் இருப்பாங்க. ஓகே. பட் ஏதோ காரணத்தால் அவங்க உடம்புல எடை போடுறாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஹோம் ரெமெடியிலேயே அவங்க வெயிட் லாஸ் ஆகிடுவாங்க. ஒன்றுமே வேண்டாம், ஒரு வாத உடம்புக்காரங்க 50 கிலோ இருக்க வேண்டியவங்க 70 கிலோ இருக்காங்கன்னா ஒரு 3 மாதம் வெறும் சோம்பு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த சோம்பு தண்ணியை டெய்லி 200 ml சாப்பிட்டாலே அந்த வெயிட் லாஸ் ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 7 கிலோ 10 கிலோ குறைஞ்சிருவாங்க. ஆனால் அவங்க வாத உடம்பாக இருப்பாங்க. பட் அதையே பித்த உடம்புக்காரங்களோ கப உடம்புக்காரங்களோ பண்ணால் அவங்களுக்கு யூஸ் ஆகாது. பித்த உடம்புக்காரங்க இன்ஃபேக்ட் சோம்பே சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா அவங்களுக்கு அல்சர் நோய் வரும். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோன்னா, நம்ம உடம்பு வாதமாக பித்தமாக கபமாக நம்ம அனலைஸ் பண்ணாமல் நம்ம ஏதோ ஒரு இன்டர்நெட்டில் சொல்லக்கூடிய விஷயத்தையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஷேர் பண்ணக்கூடிய விஷயத்தையோ நம்ம செய்யும்போது தான் நமக்கு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதை பார்க்குறோம். நம்பர் 1, ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ப்ரைமரி காம்ப்ளிகேஷன். நான் அதை பண்ண எனக்கு வேலை செய்யலை, நான் இதை பண்ண வேலை செய்யலை, எனக்கு வெயிட்டே லாஸ் ஆகாது, நான் என்னென்னமோ டயட்லாம் பண்ணிட்டேன் வேலை செய்யலைன்னு டிப்ரெஷனுக்கு போகிறது தான் இன்றைக்கி வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக கைடன்ஸோடு எடுக்காதவங்களோட ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷனாக இருக்கிறத பார்க்குறேன். செகண்ட், நான் பார்க்குறேன் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி நிறைய பேர் பேசுகிறத பார்க்குறேன். ஆனால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ப்ரோட்டோகால்ஸ்ன்னு நிறைய இருக்குது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்றைக்கி திடீர்னு ஒரு 12 hour ஃபாஸ்டிங்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இதுவரையில் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு பழகிருக்கீங்க, திடீர்னு 2 வேளை சாப்பாடுக்குள்ளே போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு நீங்கள் பண்ண வேண்டியது காலை உணவு சமைச்சது, நைட்டு உணவு சமைச்சது, மத்தியானம் அட்லீஸ்ட்டு சமைக்காத உணவை சாலட்ஸாக ஏதாவது எடுத்துக்க முடியுமான்னு பார்க்கணும். எடுத்த உடனே நான் காலையில் 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், நைட்டு 8 o'clock நான் திருப்பி டின்னர் சாப்பிட்றேன்னா நடுவில் வரக்கூடிய எனர்ஜி லாஸை மேனேஜ் பண்ணவே முடியாது. அப்போ அல்சர் நோய் சார்ந்த நோய்கள் வரும். இப்போ நீங்கள் பித்த உடம்புக்காரராக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கே பண்ணக்கூடாது. ஓகே. ஏன்னா உங்கள் அப்பிடைட் நல்லா இருக்கும், உங்கள் மெட்டபாலிசம் நல்லா இருக்கும். நீங்கள் 2 நாள் பட்னி கிடந்தீங்கன்னா 3ஆவது நாள் மைக்ரேன் தலைவலி வரும், 4ஆவது நாள் வயிறு சுற்றி வாந்தி எடுக்க வேண்டியிருக்கும், 6ஆவது நாள் நிச்சயமாக வயிறு புண்ணாகி
உணவு குழல்லாம் புண்ணாகி ஈசோஃபேஜைட்டிஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரும். அதனால் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது பித்த உடம்புக்காரங்களுக்கு சேராது. இதை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், இன்றைக்கி ஸ்லீப் அகெயின். இப்போ நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்கள் உடம்புக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் செய்யலைன்னா உங்களால் தூங்கவே முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கப உடம்புக்காரங்களாக இருக்கீங்க. கப உடம்புக்காரங்க எப்போவுமே குண்டாக தான் இருப்பாங்க. பெரிய முயற்சி எடுத்து ஒரு மாதத்தில் 1 கிலோ எடையெல்லாம் கப உடம்புக்காரங்க குறைஞ்சாங்கன்னா இட்ஸ் அ மிராக்கல் தான் சொல்லணும். அப்போ உங்களோட எடை குறையறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. உங்கள் உடம்பு கப உடம்பாக இருக்குன்னா நீங்கள் என்ன வெயிட் லாஸ் ப்ரோட்டோகால்குள்ளே போனாலும் உங்களோட உடம்பை மாற்றவே முடியாது. கப உடம்புக்காரங்க யாரோட எடையும் நீங்கள் குறைக்கவே முடியாது அன்லஸ் யூ டூ சம் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன். சரிங்களா? அப்போ அப்படி இருக்க நேரத்தில் நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறதோ அல்லது நீங்கள் வந்து கஷாயங்களை குடிக்கிறதோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் உடம்புல இம்பேலன்ஸை கொண்டு வரும். தட் இம்பேலன்ஸ் கேன் லீட் டு எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். லிவர் ஃபெயிலியர்லேருந்து இன்றைக்கி என்ன வேணால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி இதையே நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 4வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், இன்றைக்கி பெரிய கான்சிக்வன்சஸ் நான் பார்க்குறது என்னென்னா, இன்றைக்கி வந்து கன்சிஸ்டன்சி இல்லாமல் போகும்போது வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம், பாடியோட ஷேப்லெஸ்ஸாக மாறி போகிறத பார்க்குறேன். ஓகே. எஸ்பெஷலி விமன் ரொம்ப நான் 100 கிலோ இருக்காங்க, குறைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, உடம்பு வாதமாக பித்தமாக கபமான்னு பார்க்கறது இல்லை, ஏதாவது ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்குள்ளே போகிறாங்க, இல்லை அவங்களே ஏதாவது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கை கால் மட்டும் ஒல்லியாயிரும், தொப்பை மட்டும் பெருசாயிரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஒல்லியாகும், அவங்களோட பிரெஸ்ட் மட்டும் ரொம்ப பெருசாகிடும். ஸோ அந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸாக பாடி போகிறது இன்னொரு பெரிய கான்சிக்வன்சஸாக பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருமே நம்மளோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நிறைய எக்ஸசைஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோகாலை கொண்டு வந்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஒருவேளை நீங்கள் அந்த ப்ராசஸ் இல்லாமல் நீங்கள் ஏதாவது செய்ய முயற்சி பண்ணுறீங்கன்னா இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் கான்சிக்வன்சஸ். சம்டைம்ஸ் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி நீங்கள் சொன்னீங்களே சார், இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ன்றது இப்போ தான் இந்த மாடர்னைசேஷனில் நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம காலங்காலமாக இந்த விரதம் இருக்கிறது அப்படின்றது வந்து நம்மளோட பழக்கத்திலே இருந்திருக்கு. விரதம் அப்பத்துலேருந்தே நம்ம இருக்கிறது இந்த தெய்வத்துக்காக இருக்கணும், இந்த நாட்களில் நம்ம விரதம் இருக்கணுன்றது வந்து அப்போவே ஒரு காரணத்தினால தான் இதை கொண்டு வந்தாங்களா சார்? சரி, பொதுவாக இன்றைக்கு வந்து நம்மளோட இயக்கம், ஒரு மனிதனுடைய இயக்கம் அப்படிங்கிறது, சிந்தனை அப்படிங்கிறது, செயல்பாடுகள் எல்லாமே வந்து 7 கோள்களை ஒத்து தான் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அமாவாசை அன்னைக்கு போனீங்கன்னா கடல் உள்வாங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா உங்களோட நிலாவோட ஒரு ஈர்ப்பு விசை நம்ம பூமியில் இருக்கக்கூடிய வாட்டரை கண்ட்ரோல் பண்ணுது. பௌர்ணமி அன்னைக்கு போனீங்கன்னா அலைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே தண்ணி தான் நம்ம உடம்புல இருக்குது. அப்போ என்ன ஆகும், இதே ஈர்ப்பு விசை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாட்டரையும் கண்ட்ரோல் பண்ணும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா நம்ம முன்னோர்கள் இந்தந்த நாட்களில் இந்தந்த கிரகங்களுடைய சாரங்கள் கூடுதலாக இருக்கும். அப்போ அந்தந்த நாட்களில் இந்தந்த சிரமங்கள் இருக்கவங்க ஒரு ஃபாஸ்டிங்கோ அல்லது வழக்கமாக செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் இருந்தால் இந்த கதிர்வீச்சுகளால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை கட்டுப்படுத்த முடியுங்கிறத சயின்டிஃபிக்காக கால்குலேட் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ப்ரோட்டோகால் தான் இந்த விரதங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் எதுக்காக இருக்கும்? நீண்ட ஆயுள் வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் ஏகாதசி விரதம். அப்போ நீண்ட ஆயுள் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஏகாதசி விரதம் இருக்கணும். அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால். விரதம்னா ஜஸ்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறது இல்லை. முதல் நாள் காலையிலேருந்து அடுத்த நாள் காலை வரையிலும் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதுக்கு அடுத்த நாள் காலையில் நீங்கள் கோவில் போய் உங்களுடைய கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு வேக வைத்த சோறும் அது கூட வேக வைத்த அகத்திக்கீரையும் நெல்லிக்காவும் தான் உங்களோட ப்ரோட்டோகால். இந்த அகத்திக்கீரையும் நெல்லிக்காவோட நீங்கள் அந்த சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகும்? அகத்திக்கீரையோட குணமே மலமிளக்கி தான். அப்போ அது என்ன பண்ணும்? உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வெளியேற்றி ஒரு நேச்சுரல் டீடாக்ஸ் ப்ராசஸ்க்குள்ளே உங்கள் உடம்பை கொண்டு போகும். இதை மாதத்துக்கு 2 முறை நீங்கள் பண்ணும்போது உங்கள் உடம்பு டீடாக்ஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்கள் உடம்புல நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. உங்களோட கட்டு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ உங்களோட பிரெயின் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் கட் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ உங்களோட லிவர் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அப்போ கட், லிவர், பிரெயின் ஆக்சஸ் எங்கெல்லாம் நார்மலாக இருக்கோ உங்களோட தாட்ஸ், உங்களோட ஹாப்பினஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விரதமுமே கிரகாச்சாரங்களை பொறுத்து உருவாக்கியது தான். இது ஒன்றும் இன்னைக்கு சொல்கிற மாதிரி வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு கோல் கிடையாது. ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கோல். ஹெல்த்தியாக இருக்கணுங்கிற கோல் ஃபிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி இந்த 3 விஷயத்துக்கும் சரியாக பண்ணுறதுக்கு தான் இந்த விரதங்கள். இன்னைக்கு சத்யநாராயண பூஜைங்கிற ஒரு பூஜை.
இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. நீங்கள் ஆந்திர பிரதேஷ்குள்ளே போனீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு யார் வீட்டில் சத்யநாராயண பூஜை இருந்தாலும் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 100 பேர் 200 பேர் உட்கார்ந்து முறையாக காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரலாம் அந்த ஃபாஸ்டிங்கை முடித்து அவங்களுக்கு பரிமாறக்கூடிய ஒவ்வொரு பக்ஷணமே பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஓரியன்ட் ஃபுட்டாக அந்த பிரசாதமாக கொடுத்து முடிக்கக்கூடிய ஒரு பூஜை. அதோட பெனிஃபிட் என்ன? ஐஸ்வர்யம். யாருக்கெல்லாம் காசு வேணுமோ அவங்கெல்லாம் சத்யநாராயண பூஜை பண்ணணும். யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் நல்லா நடக்கணுமோ அவங்க சத்யநாராயண பூஜை பண்ணணும். நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நகைக்கடை முதலாளிகள் வீட்லேயும் பௌர்ணமி அன்னைக்கு போய் என்கொயரி பண்ணுங்க, அவங்க வீட்டில் சத்யநாராயண பூஜை நடக்கும். புதனுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கு, வியாழனுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கு இந்த பூஜை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு டூ இட் ஆன் பௌர்ணமி. அப்போ என்ன ஆகும்? உங்களோட எமோஷனல் ஹெல்த் அண்ட் எமோஷனல் திங்கிங் வில் பி வெரி ஸ்டேபிள் ஆன் பௌர்ணமி டே. பிஸ்னஸில் நம்ம பண்ணுற தப்பு என்ன? தெரியாமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் இல்லை, உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள். அந்த முடிவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சத்யநாராயண பூஜை. அந்த மாதிரி ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு வகையான விரதங்களும் உடம்போட ஆரோக்கியத்திற்காக, மனதுடைய ஆரோக்கியத்திற்காக, சோஷியலாக நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. வெயிட் லாஸ்ங்கிறது அதில் ஒரு பீஸ் ஆஃப் பெனிஃபிட் தான். ஸோ அதனால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இஸ் இட் குட் வித் அட்வைஸ், வித் ப்ராப்பர் மெடிக்கல் கைடன்ஸ் இட் இஸ் குட். வித்தவுட் அட்வைஸ் இட் இஸ் நாட் குட்.